ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. யார் காரணம்? மேசையில் வைத்திருந்த பேனாவை காணவில்லை என்று கணவன் அங்குமிங்கும் தேடினான். எங்கும் கிடைக்கவில்லை. எரிச்சல் அடைந்த அவன் மேசையில் இருந்த பேனாவை எடுத்தது யார் என்று கோபத்துடன் மனைவியை நோக்கி சத்தமிட்டான். மனைவி நான் எடுக்கவில்லை என்றாள். பேனாவை எடுத்தது யார் என்று பிள்ளைகளை நோக்கி கத்தினார். அவர்கள் ஒவ்வொருவரும் நான் எடுக்கவில்லை என்று பதிலளித்தார்கள். இந்த வீட்டில் எந்த பொருளையும் வைத்து எடுக்க முடியாது என்று கோபமாக சத்தமிட்டான். ஆனால் பேனாவை யாரும் எடுக்கவில்லை. அது அவனுடைய சட்டை பாக்கெட்டில் இருந்து முந்தின நாள் தொலைந்து போயிருக்கிறது. சிலருடைய சந்தோஷம் காணாமல் போகிறது, சிலருடைய சமாதானம் காணாமல் போகிறது, சிலருடைய நல்ல பண்புகள் காணாமல் போகிறது. ஆனால் அவைகளுக்கு அவர்கள் காரணத்தை பிறரிடமே பார்க்கின்றார்கள். தங்களை விட்டு விலகி போன சமாதானத்திற்கு பிறரையே குற்றவாளியாக்குகின்றார்கள். ஆனால் உண்மையில் அதற்கு அவர்களேதான் காரணம். தங்களின் தவறான மனநிலைகளினாலும் தவறான குணநிலைகளினாலும் பக்குவமற்ற இருதயத்தாலும் முரண்பாடுகளாலும் அவர்கள் அமைதியையும் ஆனந்தத்தையும் இழந்து விடுகின்றார்கள். ஆனால் பிறர் மேல் பழி போடுகின்றனர். சவுல் தனக்குள் கீழ்ப்படியாத ஒரு இருதயத்தை உடையவனாயிருந்தான். தேவ உறவை இழந்த அவன் எப்பொழுதும் எரிச்சலான மனநிலையுடன் அமைதி இழந்து வாழ்ந்தான். ஆனால் அவன் தாவீதையும் தன் மகனையும் ஆசாரியர்களையும் தன் மகளையும் எதிரிகளைப் போல எண்ணி எரிந்து விழுந்தான். நம்முடைய இருதயம் தேவ ஐக்கியத்தினால் பண்பட்ட இருதயமாக இருந்தால் பிறர் நம்மை எளிதாக கோபப்படுத்தவோ எரிச்சலூட்டவோ அமைதி இழக்க செய்யவோ முடியாது. நாம் நமக்குள் சார்ந்த குணத்தையும் பொறுமையையும் தாழ்மையும் அன்பையும் கொண்டிராமல் வாழ்ந்தால் மற்றவர்கள் நம்மை அதிகமாக பாதிப்படைய செய்வது போல் இருக்கும். ஆனால் உண்மையில் காரணம் அவர்கள் அல்ல, நாம் தான் காரணம். நம்மிடம் நல்ல குணங்களை வளர்க்காத பலவீன நிலைமையை உணராமல் பிறரது தீய குணங்களை கண்டு கொதிப்படைவதில் அர்த்தமில்லை. பிறருடைய தீய குணங்களையே பார்த்து சோர்ந்து போகாமல் நாம் இன்னும் நற்குணங்களில் நல்ல வலிமை பெற பிரயாசப்படுவோம். சிந்தனைக்கு, உன்னிடம் உள்ள குறையை இன்று நீ பார்க்காவிடில் உன்னிடம் இல்லாத குறையை ஊரார் விரைவில் பார்ப்பார்கள். உன்னிடம் உள்ள குறையை இன்று நீ பார்க்காவிடில் உன்னிடம் இல்லாத குறையை ஊரார் விரைவில் பார்ப்பார்கள்.